நிறைய திரை தளபதிகள்லாம் இருக்கிறாங்க. ஓட்ட பிரிச்சு உள்ள வந்து ஸ்டேட்டை ஆட்டிய போடலாம்னு நினைக்கிறாங்க. இது தமிழ்நாடு, இது திராவிட கோட்டை. எந்த திரை தளபதி கடப்பாறையை கொண்டும் இங்க யாராலையும் ஒண்ணு படி. எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். என்னைய வந்து நீங்க ஜல்லிக்கட்டுல, பிக் பாஸ்ல, அதுக்கப்புறம் வந்து சினிமால, சீரியல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது என்னமோ ஒரு பெரிய அரசியல் களம் தான். அந்த களத்துல நான் வந்து ஒரு சாதாரண பெண்ணா, ஒரு மக்கள்ல ஒருத்தியா, ஒரு கடுகளவு பங்கு என்னோடது இருக்கணும்னு நான் நினைச்சு ஒரு விஷயம் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மொத்த பெருமையை நான் தான் திருடிட்டேன்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ், இப்ப இல்ல, எப்பவுமே நான் அதை சொல்ல மாட்டேன். எல்லாரையும் சொல்றாங்க, அதாவது இவ்வளவு நாள் வந்து பேசல, இப்ப வந்து பேசுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அதாவது இந்த திராவிட அரசியலை பார்த்து வளர்ந்த நம்மளும், நம்மளை வளர்த்து விட்ட இந்த திராவிட அரசியலையும், டெல்லியில இருந்து ஏவி விடக்கூடிய இந்த இடி ரைடு, சிபிஐ ரைடு, இதெல்லாம் வச்சு இந்த மாபெரும் இயக்கத்தை எந்த ஒரு தூசியும் பற்றக்கூடாதுன்றதுல என்னுடைய பங்கு இருக்கணும்ன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். இதுக்காக குரல் கொடுக்கணும். எப்படி நான் ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்தனோ அதே மாதிரி இதுக்காக குரல் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன், குரல் கொடுப்பேன். இன்னும் தைரியமா இதை பத்தி நான் பேசுவேன். இந்த நிறைய திரை தளபதிகள்லாம் இருக்கிறாங்க. ஓட்ட பிரிச்சு உள்ள வந்து ஸ்டேட்டை ஆட்டிய போடலாம்னு நினைக்கிறாங்க. இதை டெல்லியிலயும் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ஸ்டேட்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் அன்னைக்கு மிசா காலத்துல இளைய தளபதி அவர் தான், பின்னாடி தளபதி அவர் தான், என்னைக்கும் தளபதி அவர் தான். இன்னைக்கு அவரை வாழ்த்தக்கூடிய இந்த பெரிய பிறந்த நாள் விழால வாழ்த்துறதுக்கு எனக்கு வயது இல்லை. ஆனா கடைசியா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாடு, இது திராவிட கோட்டை. இதை எந்த திராவிட கடப்பாறையை கொண்டும், இல்ல எந்த ஸ்டார் கடப்பாறையும் கொண்டும், எந்த திரை தளபதி கடப்பாறையை கொண்டும் இங்க யாராலையும் ஒண்ணு படிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கோட்டை கதவுகளுக்கு முன்னாடி எங்களை மாதிரி சின்ன சின்ன அடிதாண்டிகள் இருக்கும். உங்களால எங்களை அசைக்க கூட முடியாது. எங்க மேல எவ்வளவு வேணாலும் அவதூறு பரப்புங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுங்க, என்ன வேணாலும் டேமேஜ் பண்ணுங்க. நாங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. சண்டை செஞ்சு பழகின கூட்டம் இது. என்னைக்கா இருந்தாலும் சண்டை செய்வோம். ஜெயிக்கிறோம் தோக்குறோம்ன்றத பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. இப்பயும் சொல்றேன், அன்றைக்கும் இன்றைக்கும் என்னைக்கும் தளபதி ஐயா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி நாங்க இருப்போம்னு கூறி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.